அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ அங்கிள் என்கின்ற வார்த்தையில என்னமா தப்பு இருக்கு சொல்லுமா? அங்கிள் என்கின்ற வார்த்தை ஆபாசமான வார்த்தையா? ஏத்துக்க முடியலையோ ஒருவேளை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்ல, தோணுது. அங்கிள்ன்றது நல்ல வார்த்தை தானே. இப்போ நல்ல அப்பா வார்த்தையா? எங்களை எல்லாத்தையும் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு யாரை கேட்டு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ம். என்கிட்ட கேட்டாங்களா? இல்ல உங்ககிட்ட கேட்டாங்களா? உங்களுக்கு யார் அப்பா? என் அப்பா தான் எனக்கு அப்பா. எனக்கு யார் அப்பா? உங்க அப்பா. ஸ்டாலின் எப்படி உங்களுக்கு அப்பா ஆனாரு சொல்லுங்க? ஒரு மரியாதை நிமித்தம் காரணமா. ஏன் அந்த அங்கிள் என்பது ஒரு மரியாதையான வார்த்தை தானே. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு இது கொடுத்துருங்க, ஒரு அட்டவணைப்படுத்துங்க, இதெல்லாம் அப்பான்னு மரியாதையான கூப்பிடுறதுக்கும் வார்த்தை. டாடின்னு கூப்பிடுறதுக்கும் இடையில ஒரு distance அப்பான்னு இருக்குல்ல. கூப்பிட வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் தான் ஒரே கேள்வி. எனக்கு வந்து என்னை பெத்தவன் தாங்க எனக்கு அப்பா. இது தொடர்பாவே ஒரு விமர்சனத்தை நான் நிறைய பேர் முன் வச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்ககிட்ட அதையுமே சொல்றேன். என்ன அப்படின்னா, தைரியமா வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்றாரு. ஏன் ஜெயலலிதா ஆன்டின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கல? அந்த இப்ப தைரியம் விஜய் அவர்களுக்கு இல்லையோ? இப்ப யார் ஆட்சியில இருக்கா? எங்க தலைவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சு வந்தார்? இப்பதானே தமிழக வெற்றி கழகம்னு வந்திருக்கிறாரு. ம். இப்ப யார் ஆட்சியில இருக்கிறா? இப்போ ஸ்டாலினை நாங்க விமர்சிக்கிறோம், ஐயா மோடி அவர்களை விமர்சிக்கிறோம், பிஜேபியை விமர்சிக்கிறோம், திமுக விமர்சிக்கிறோம். ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சியில இருக்குது, மாநிலத்துல திமுக ஆட்சியில இருக்கு. ஆட்சியில இருக்கிறவங்கள தானே நாங்க விமர்சிக்கிறோம். நாங்க ஏதாவது காங்கிரஸ் ஏதாவது விமர்சிக்கிறோமா? இல்லை திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சி அண்ணன் திருமாவை தான் நாங்கள் விமர்சிக்கிறோமா? இல்லை கம்யூனிஸ்டுகள் ஏதாவது விமர்சிக்கிறோமா? இல்லை அது இஸ்லாமிய அமைப்புகள் ஏதாவது நாங்கள் விமர்சிக்கிறோமா? ஏன் விமர்சிக்கணும்? என்ன தேவை இருக்குது?